பார்ப்பனர்களை எதிர்ப்பவர்கள் எவராயினும் அவர்கள் அனைவரும் திராவிடர்களே என்று. ஆகையால் தான் அனைத்திந்திய என்கிற சொல்லாடலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இணைத்தார்கள். விசாவுக்கு பயந்து கொண்டல்ல, இந்தியா முழுமைக்கும் இந்த கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற பெருத்த கனவோடு அது தொடங்கப்பட்டது. அதோடு நிறுத்தவில்லை அவர். கர்நாடக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆமாம் சார். கேரளாவில் இருக்குது தெரியுமா? ஆந்திராவில் இருக்குது, ஏன் டெல்லியிலும் இருக்குது, இந்தியாவை தாண்டி இலங்கையிலும் இருக்கிறது என்பதை துணை முதலமைச்சர் புரிந்து கொள்ளும். ஆனால் உலக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் பெயர் வைக்கவில்லை. இந்தியாவிற்குள் ஆளப்படுகிற, ஏனால் இந்திய சட்டத்தை வரையறுத்து வாழக்கூடிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை சூட்டினார். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக, அவமானப்படுத்துகிற விதமாக, கேவலப்படுத்துகிற விதமாக துணை முதலமைச்சர் பேசியிருப்பது என்பது ஹிஸ்டரி சோஸ்திமி வே, வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. வரலாறு திரும்பும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.